சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஃபாக்ஸ் மில்லட் திணை வகைகளில் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலான்னு சொல்லி திணை புட்டு, திணை கொழுக்கட்டை, திணை சப்பாத்திங்க, இது மூணும் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய வெர்ஷனில் நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தடுத்து பாருங்கள். திணை புட்டுங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோடு சேர்த்து ஒரு ஸ்வீட்டு புட்டு பண்ணலானுங்க. அது திணை மாவு, கடையில் விற்கிற மாவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலே தயார் பண்ண மாவாக இருந்தாலும் சரிங்க. நான் மெஷரிங் கப்பால் 1 கப்பு எடுத்திருக்கேங்க. இந்த பாருங்கள், 1 கப்பு மாவை கொஞ்சம் மாவு சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்து இந்த மாதிரி பேஷனில் கொட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்போ மாவை பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பக்குவம் எப்படின்னா, இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும், இப்படி உதுத்தா உதிரணும், அதாங்க மாவோட பக்குவம். இப்போ இந்த மாவை என்ன பண்ணணும், நம்ம மாவு ஜல்லடையில் மாவு சல்லடைக்கு அடுத்த ஒரு ஜல்லடை இருக்கும் இல்லையா, அந்த ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கும், கட்டி முட்டி இல்லாமல். இப்போ நான் இந்த 1 கப்புக்கு நான் 3/4 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னு. உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா 1/2 கப்பு கூட எடுத்துக்கலாம். 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வெல்லம். ஓகே, நான் பாகு வச்சு, பாகு ரொம்பலாம் இறுகின பக்குவம்லாம் வரணும்னு இல்லை, கொஞ்சம் கையில் எடுத்தால் நமக்கு நல்ல பிசு பிசுன்னு இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ பாருங்கங்க, இந்த ஜல்லடையில் சலித்ததும் இங்கே பாருங்கள், ஒரே ஈவனாக பசு 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 பசன்னு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கங்க, இந்த மாதிரி ஒரு துணியில் கொட்டி இதை அப்படியே மூட்டையாக கட்டி இதை பாருங்க இட்லி பானையில் தட்டை போட்டு இப்போ தண்ணி கொதிக்க விட்டுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மூட்டையை வச்சு ஒரு 7 to 10 மினிட்ஸுங்க. பாருங்கங்க, இந்த மாதிரி இட்லி பானைக்குள்ளே மூட்டையாக கட்டினதை வச்சு அப்படியே மூடி ஒரு இட்லி வேகிற அளவு தாங்க டைமிங். இங்கே பாருங்கள், இந்த மெஷரிங் கப்பால் தான் நான் மாவு எடுத்தேன். ஸோ இந்த கப்பாலேயே நான் 3/4 கப்பு வெல்லம் இப்போ இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு திருப்பி இந்த வெள்ளை பாகை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோங்க. இந்த 1 கப்பு தினை மாவு புட்டுக்குங்க, ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஒரு தேங்காயை நல்லா கீணிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு விப்பர் மோடில் விட்டு விட்டு இந்த மாதிரி தூளாக ஆக்கி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுங்க, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நல்லா ஒயிட்டாகவே அப்படியே வறுத்து எடுத்து இப்போ பாருங்கங்க, இந்த புட்டை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தாங்க கட்டி கட்டியாக இருக்கும், பயந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டியால் இதை நல்லா மசிச்சு விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் விப்பர் மோடில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், வெள்ளை பாகை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தேங்காயோட இந்த வெள்ளை பாகையும் சேர்த்துற போகிறேங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த வேக வச்ச புட்டு மாவை இதோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு கடைசியாக இந்த முந்திரி பருப்பு நெய்யும் சேர்த்து பெசரிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கங்க, இந்த பாகு நமக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தினை புட்டு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா மாவு, அதை அப்படியே இதோட கொட்டி இப்போ கிளறிக்கிட்டு இருக்கேங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கிளறி விட்டுடுங்க. ஸோ திணை புட்டு ரெடி. இப்போ பாருங்கங்க, திணை புட்டு ரெடி ஆயிடுச்சு.
எல்லாம் நான் சொன்ன மாதிரி 1 by 1 எல்லாம் சேர்த்து அப்படியே பெசரி முந்திரி பருப்பை மேலாவ வச்சு அப்படியே அமுக்கி வச்சுருக்கேங்க. நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணுவோங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா பொலன்னு ஊறி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நெய்யை ஊற்றி எல்லாம் அமுக்கி அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மணல் மாதிரி எவ்வளோ செம்மன்னு இருக்குது பாருங்கள். அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அரிசி புட்டையே பீட் அடிச்சிடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க தெனை புட்டு. செம்மங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த குறைச்ச அளவுலே நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதை பாருங்கள், நான் இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பா அப்படியே பொட்டுக்குங்க வாயில், கரெக்டாக இருக்குது வெல்லம். இதோட டேஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாங்க. அடுத்ததுங்க திணை கொழுக்கட்டை காரம், அதுதான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குங்க ஏதாவது ஒன்று திங்கணும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ தெனை மாவு தான் கையில் ரெடியாக இருந்தது. ஸோ அதில் தெனை கொழுக்கட்டைங்க காரம் அதுதான் பண்ணலான்னு நான் மெஷரிங் கப்பால் 1 கப்பு குவிச்சு அளந்த மாதிரி கடையில் வாங்கின தெனை மாவு தாங்க. அதை ஒரு தடவை சலிச்சிட்டு கொஞ்சம் மாவு சூடு வர்ற மாதிரி வறுத்து கொட்டி ஆற வச்சுருக்கேங்க. இப்போ 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்புங்க தண்ணி ஊற்றலாம். அதுக்கு இப்போ பாருங்கங்க, இந்த திணை கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்து, கருவேப்பிலையை சேர்த்து, பெருங்காயத்தையும் சேர்த்து, ஒரு 1/4 கப்பு தேங்காயும் சேர்த்து இப்போ எல்லாம் வதக்கிட்டு இருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எந்த கப்பால் நான் தெனை மாவு எடுத்துக்கிட்டேனோ அந்த கப்புக்கே 1.5 கப்புங்க தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. நான் மெஷரிங் கப்பால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மெஷரிங்க்கு எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதால் 1.5 கப்பு தண்ணிங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டரு கொதிக்க வச்சு ஊற்றி அது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ஒரு 1/4 கப்பு பாசி பருப்பையும் ஒரு 3/4 பதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இந்த தண்ணி ஊற்றுனதும் அதில் இந்த பாசி பருப்பையும் போட்டுட்டு இந்த ஆற வச்சுருக்கிற மாவை கொட்டி கிண்ட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கங்க, எல்லாம் தாளிச்சிட்டு இந்த அளந்து வச்ச தண்ணியையும் எடுத்து ஊற்றிட்டாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டாங்க இதில். இப்போ இது ஒரு மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மாவை கொட்டி கிளற வேண்டியதான். மாவை கொட்டினதும் டக்குன்னு தீயை குறைச்சிருங்க. இந்த சட்டி சூட்லேயே நல்லா கட்டி இல்லாமல் மாவை நல்லா கிளறிடுங்க. மாவு நல்லா இறுகி வரணும். நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே டைப்புக்கு மாவு வரணும். இப்போ பாருங்க, மாவை கொட்டி கிண்டிட்டேன், நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. நான் ஒரு அடுப்பை தீயை குறைச்சிட்டேங்க. இந்த சட்டி சூட்லேயே தான் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த சூட்டோடையே அப்படி நல்லா கிளறி விட்டு கட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லா அப்படி கரண்டியால் மசிச்சு விட்டு இதை நல்லா வேக வச்சு இன்னொரு 5 மினிட்ஸுங்க போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இந்த சட்டி சூட்லேயே அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அகலமான தட்டில் கொட்டிங்க, நல்லா ஆற விடுங்கங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் நம்ம மாவை தொட்டால் சும்மா லேசாக அப்படியே வார்மாக இருக்கணும். அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு மாவு வரன்னு ஆற மாதிரி காய விட்டுறாதீங்க. கொஞ்சம் மாவை தொட்டால் கொஞ்சம் ஒரு லைட்டாக சூடாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு பிடி கொழுக்கட்டை மேலேயோ நம்ம விருப்பமான ஷேப்பில் மாவை நல்லா உருட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதாங்க. பாருங்கங்க, மாவை தட்டில் போட்டு
கொஞ்சம் கையில் எண்ணெயை தொட்டுவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. மறுபடியும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுவிட்டு நம்ம விருப்பமான ஷேப்பில் உருண்டையாவோ இல்லைன்னா நல்லா அப்படி உருண்டி பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்லேயோ உங்களுக்கு எப்படி வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துருங்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கங்க நல்ல கொழுக்கட்டையெல்லாம் வெந்து செமையாக இருக்குது பாருங்கள். நல்லா முதல்ல கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தாங்க இருக்கும், பயப்படாதீங்க. நான் இது ஆற கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வந்துடுங்க ஜம்முன்னு. ஓகே, ஒரு கொழுக்கட்டை எடுத்து தின்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்குங்க. பாசிப்பருப்பு டேஸ்ட்டு, தேங்காய் டேஸ்ட்டு, மைல்டான காரம் எல்லாம் அருமையாக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு. ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னின்னு எது வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சும்மா தான் பண்ணியிருக்கேன். என்னங்க, உங்களுக்கும் இந்த கொழுக்கட்டை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரோவாக செக் பண்ணிக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்னோடய வேர்ஷன் படி நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை என் சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. அடுத்ததுங்க திணை சப்பாத்தி, தக்காளி தொக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு ஒரு டின்னருக்கு திணை சப்பாத்தி அது பண்ண போகிறேங்க. அதுக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கு, அதுதான் செய்ய போகிறேன். இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு திணை சப்பாத்திக்கு இந்த மாதிரி மெஷரிங் கப்புங்க. இதால் ஒரு கப்பு குவிச்சு அளந்த மாதிரி கோதுமை மாவும் தலை தட்டின மாதிரி திணை மாவும் ரெண்டும் சேர்த்து, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு மாவு காஞ்சி போகாமல் மேலே எண்ணெயை தடவி ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 1/2 hour to 1 hour நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ஊற வைப்போமோ அதே மாதிரி தாங்க. டைமிங்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஊறுற நேரத்துக்குள்ளே நம்ம தக்காளி தொக்கை பண்ணிடலாங்க. நைட்டு திணை சப்பாத்தின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்குங்க. அது பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 5 தக்காளிங்க, நல்லா கொஞ்சம் பெருசாக உள்ளதா. அதுக்கு ஒரு 4 வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாங்க. இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்குவோம். நறுக்கிட்டு தாளிக்கும் பொழுது என்னென்ன தாளித்து தொக்கு ரெடி பண்ணணுங்கிறத நான் ரெடி பண்ணி காட்டுறேங்க. நான் தாளிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இந்த சாப்பரில் நறுக்கின அந்த வெங்காயத்தங்க அதை சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நல்லா இதை வதக்கிட்டு இருக்கேங்க. இது கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதே சாப்பரில் தான் இந்த தக்காளி அப்படியே நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதும் இந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிட்டேங்க. உப்பும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து இப்போ நான் வதக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி இதுலேருந்து கொஞ்சம் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள்னு எல்லாம் நம்ம சேர்த்து அப்படியே தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கங்க, இந்த ஒரு மாதிரி எண்ணெய் எங்கே பார்த்தாலும் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில்ங்க நான் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் போடலாங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதில் ஒரு 1/2 கப்புலேருந்து 1 கப்புங்க
தண்ணி ஊற்றி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்கங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதே மாதிரியே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரும்போது கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸை ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் உப்பு காரம்லாம் உங்களுக்கு போதுமான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கங்க, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் அரை மூடி லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டேங்க. சூப்பராக இருக்குங்க, ஜம்முன்னு செம்ம டேஸ்டாக. இப்போ பாருங்கங்க, சப்பாத்தியை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வளையம் மாதிரி நம்ம இதை தவளை குடம் இதெல்லாம் வைப்போம்ல, அந்த பிரிமனைன்னு சொல்லுவாங்க சில்வரில், அந்த மாதிரி ஒரு இதுங்க. அதால் இந்த மாதிரி நல்லா அச்சா போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வேணும்னா இந்த மாதிரி போட்டு எடுத்து இதை எடுத்து நல்லா அழகாக போட்டுருங்க. இப்போ இதை திருப்பி மறுபடியும் நீங்கள் மாவை இது பண்ணிவிட்டு மறுபடியும் பசஞ்சு போட்டு இதே மாதிரி பண்ணணுங்க. இப்படியும் போடலாம், சப்பாத்தியாகவும் போடலாங்க. நம்ம இப்போ பாருங்கங்க, நம்ம வழக்கம் போல் சப்பாத்தி மாவை எப்படி நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றி மாவில் நம்ம திரட்டி போடுவோமோ இதே மாதிரி தாங்க. இப்போ நான் ஒன்று திரட்டி வச்சுருக்கேன். இப்போ கல் அடுப்பில் போட்டிருக்கேன். கல் சுடப்போகுது. நெய் ஊற்றி இல்லை எண்ணெய் ஊற்றி ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதாங்க. என்னங்க, நல்ல சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக, அதே மாதிரி சப்பாத்தியும் செம்ம சாஃப்டாக அருமையாக வந்திருக்குங்க. நல்லா ஜம்முன்னு. நாங்கள் ஏற்கனவே ஒரு சப்பாத்தி நான் தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. செம்மையாக இருக்குங்க. நல்லா நம்ம ஆர்டினரி சப்பாத்தி எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு, டேஸ்ட்டு, அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் அப்படியே தாங்க இருக்குது. மில்லட் ரெசிபி சாப்பிட்ணும், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நைட்டில், அதுவும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி மில்லட் ரெசிப்பியில் இந்த திணை ஃபாக்ஸ் ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மில்லட் ரெசிப்பியை நீங்கள் நமக்கு பிடித்தமான முறையில் செஞ்சு சாப்பிட்றதுல ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு ஒரு மாறுதல், திணை சப்பாத்தி. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்னோடய வெர்ஷனில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே வந்துருங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹேவ் இட் எம்மி. See you next. Bye-bye.